சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். இன்றைக்கு நாடே ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் இளைஞர்கள் முழுக்க ஒரு சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நாள். காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு இன்னைக்கு இந்தியாவில் தலைநகரில் புதுதில்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தி அவங்களோட முக்கிய பிரதான ஒரு கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்காங்க. யார் இந்த மாணவர்கள், இளைஞர்கள்? எதுக்காக இந்த போராட்டம்? என்ன அப்படி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க? இது ஏறக்குறைய இந்தியா முழுக்க இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிவா 77 மீடியா நேயர்களுக்கு இந்த போராட்டத்தை நான் எனது பார்வையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜூன் 20 நீட் தேர்வில் குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள், இது ஒரு முறை இல்லை, ஏற்கனவே பல முறைகள் நடந்திருக்குங்கிறதுனால இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டி ஒரு இந்தியா நடத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான தேர்வு அது சரியாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், முறையாக நடக்கணும். அதை கஷ்டப்பட்டு மாணவர்கள்லாம் படித்து அந்த தேர்வுக்கு தயாராகிற நிலையில் திடீரென்னு ஒரு தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படின்னு சொல்லி அந்த தேர்வு ரத்து பண்ணுறதோ தள்ளி வைக்கிறதோ, அதுக்கான அவகாசம் வழங்கி மீண்டும் அந்த தேர்வு நடத்துறதுங்கிறது ஒரு சரியானது இல்லை. இதுக்கு முறையாக இந்திய அரசாங்கமும் சரி, உச்சபட்ச அதிகாரிகளும் சரி, அவங்களுடைய கடமையை சரியா செய்யலைங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய குற்றச்சாட்டு. இதிலிருந்து தான் இந்த போராட்டம் தொடங்குது. சரி, இந்த போராட்டத்தை யாரு முன்னெடுத்தாங்க அப்படின்னா, மாணவர்கள் இளைஞர்களா இருந்தாலும் கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இதனுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் இதனுடைய தலைவராக நிறுவனராக இருக்கிறார். இந்த கட்சி எதனால தொடங்கப்பட்டது? இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. மே 15, 2026 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பா நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி, மாண்புமை நீதிபதி அவர்கள் சூரியகாந்த், அவர் ஒரு வழக்குல பேசிட்டு இருக்கிறப்போ அந்த நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதாவது இளைஞர்கள், சோம்பேறிகள், அவங்க கரப்பாம்பூச்சிக்கு சமமானவர்கள், அவங்க ஒரு ஒட்டுண்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். வேலை இல்லாத, எந்த ஒரு இதுக்கும் முயற்சி பண்ணாத இளைஞர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அந்த விமர்சனம் நாடே ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சையில, அந்த மனவேதனையிலிருந்து தான் அந்த கரப்பான் பூச்சின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, கரப்பான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை நிறுவுறாங்க. ஏகப்பட்ட வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நான் ஒரு முறைகேடா ஒரு பட்டத்தை பெற்றுட்டு சட்ட வாய்ப்புகளுக்குள்ள நீதிமன்றங்களுக்குள்ள வர அவங்கள பற்றி தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு ஒழிய இளைஞர்களை வச்சு நான் சொல்லலை. ஏன்னா இந்தியாவில் இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள். அவங்கள நம்பி தான் இந்த இந்தியா இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்கள சொல்லலை, நான் குறிப்பிட்டு சொன்னது வேற, அது வேற விதமாக பொருள் பட்டுச்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த கரப்பான் பூச்சி இளைஞர்களை, வேலையற்றவர்களை கரப்பான் பூச்சின்னு அந்த சொல் அவங்க ரொம்ப பாதிச்சதுனால அந்த இயக்கத்தை தொடங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மே 15 சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு, மே 16 இந்த இயக்கத்துக்கு தலைப்பு வச்சு தொடங்கிட்டாங்க. ஏகப்பட்ட வரவேற்பு, இளைஞர் மத்தியில் பெரும் ஆதரவு. அவங்க இந்த கோரிக்கைகள்லாம் வச்சுட்டே இருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்ட உடனே கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்த தேர்வை உறுதியா நடத்துறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். அதே போல தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவி விலகிறது மட்டும் இல்லை, இனி வருங்காலத்துல அது முறையா நடத்துறதுக்கான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையும் வேணும். அதே போல இந்த நீட் தேர்வுல மன உளைச்சல இறந்த குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை முன்னெடுத்து ஜூன் 20 டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டுது, ஜூலை 20 தாண்டு. மிகப்பெரிய ஒரு சில அவங்களை கலைக்கிறதுக்கும் அடக்கிறதுக்கும் அல்லது கிளம்பி போங்கன்னு சொல்றதுக்குமான ஒரு காவல்துறை வச்சு ஒரு துணை இராணுவ படையை வச்சுலாம் அகற்ற பார்க்குறாங்க. பெருமளவுல கூட்டம் திரளுது. அதாவது இன்டர்நெட்லாம் கட் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் முடக்கினா கூட இளைஞர்கள் பெருந்திரளா திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த தலைநகர் டெல்லியில நடக்கிற போராட்டத்தை தொடர்ச்சியா
அகில இந்திய அளவுல நிறைய மாநிலங்கள் அதை செய்யறாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நிலைகள் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீட்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு. அப்ப இந்த அளவுல தமிழ்நாட்டுல தொடங்குது. பல்வேறு பீகார், மேற்கு வங்கம், அப்படி பல மாநிலங்கள்ல இந்த போராட்டங்கள் தீவிரமா நடக்க ஆரம்பிச்சுங்க. கடந்த இத்தனை ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து இத்தனை ஆண்டு கால ஆட்சியில எந்த போராட்டத்தில் நடந்த கோரிக்கைக்காக பெருசா ஒன்றும் அவங்க செஞ்சதில்லை. இப்போ வந்து விவசாயிகள் போராட்டம் இந்தியா முழுக்க நடந்துச்சு. அதுல விவசாயிகள் வெற்றி பெற்றாங்க. அதுவும் தன்னெழுச்சியா நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதை தாண்டி வேற எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியை அசைச்சு பார்க்க முடியல. அந்த ஆட்சியை ஒன்றும் எதுவும் செஞ்சிட முடியல. ஆனா இந்த மாணவர்களும் இளைஞர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க செய்த போராட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடி ஒருபடி கீழே இறங்கி இந்த மாணவருடைய கோரிக்கை, இளைஞர்களுடைய கோரிக்கை கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த போராட்டத்தை வீரியமா நடத்தியிருக்காங்க. அதன் விளைவா இன்றைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதற்கு பதிலாக ஏற்கனவே இருந்த ஒரு மந்திரி வந்து அவங்களுக்கு கூடுதலா கல்வித்துறையை பார்க்கறதுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதே போல அவங்க கேட்ட கோரிக்கைகள், அந்த நீட்டால உயிரிழப்பு நடந்த குடும்பங்களுக்கு வந்து நிவாரண நிதி வழங்குறோம், அதே போல போராட்டத்தில் பங்கேற்றவங்களுக்கு எந்த எஃப்ஐஆரும் போட்ட எஃப்ஐஆர் ரத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுங்க, அதை செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பிறவுல என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாருங்க விளையாட்டு போக்குல ஒரு கட்சி தொடங்கிட்டாங்க, அது பாருங்க என்ன வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது நிஜமா? அது நிஜம்னு ஒரு பார்வையில், என்னுடைய பார்வையில் என்னன்னா, அப்படி யாரையும் எந்த நிலையிலையும் ஒரு துச்சமா ஒரு உதாசனமா எந்த ஒரு சொல்லையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா வரலாறு இருக்குது. எந்த ஒரு சொல்லால் யாரை அடக்கப்படுறாங்களோ அந்த சொல்லிலிருந்தே அது வீரியமா வரணும், விடுதலைக்கா வரணும். இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க தாழ்த்தப்பட்டவங்க, நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்கள என்ன வகையில பேரை சொல்லி அவங்கள ஒடுக்குறாங்களோ அந்த பேர்ல இருந்து அவங்க மீண்டு வரணும். அதுல இருந்து மீண்ட வரலாறு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அதே போல பெண் அப்படின்னு ஒரு ஏளனமா அவங்க இப்படிதான் இருக்கணும், இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுங்கிற இதுல அவங்கள ஒடுக்க நினைச்சா அந்த பெண்ணுல இருந்து அவங்களுக்கான விடுதலைய வீரியமா எடுத்துட்டு வரணும். அதே போல ஒரு நிறம், நீ ஒரு சாதாரண கருப்பினம், நீ வந்து நீ இந்த நாட்டுல ஒரு அடிமையினம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பல நாடுகள் இருந்தா கூட அந்த கருப்பினத்திலிருந்து தான் அந்த விடுதலைக்கான வீரியமா வரணும். அப்படி பல்வேறு இடத்துல ஒரு ஏழை, நீ சாதாரண ஏழை, நீ வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவனை துச்சமா நினைச்சு போனா அந்த ஏழை தான் அதுல இருந்து அவனுக்கான விடுதலிருந்து மீண்டு வரணும். அது போல இளைஞர்கள்லாம் வந்து கரப்பான் போச்சுங்க, எதுக்கும் உதவாது அப்படிங்கிற ஒரு புரிதல், கரப்பான் பூச்சின்னு சொல்லிட்டீங்கல்ல, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, ஜனதான மக்கள். இப்போ ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த சொல் வந்து அதுல இருந்து தொடங்கினாங்க. விளையாட்டு போக்குல தொடங்கினாலும் இது மிகப்பெரிய வீரியத்தை, நாங்கள் கரப்பான் பூச்சி அல்ல. இந்த கட்சி வேலையற்ற இளைஞர்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக, ஏளனமா பேசக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி கரப்பாம்பூச்சின்னு பேசக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு தளம், அவங்களுக்கான குரலுக்கான தளம். இந்த இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, எதனால வேலை இல்லாம இருக்காங்க, நாட்டுல கல்வி இருக்கு, கல்வி கற்றா வேலை கிடைக்கும், அல்லது ஒரு நல்ல சிறந்த தொழில் முனைவோர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல தானே கல்வியில தொடங்குறாங்க. கஷ்டப்பட்டு கல்வி முடிச்சா அதுக்கப்புறம் வேலை இல்லை, தொழில் தொடங்க முடியல. ரெண்டு இல்லைன்னா இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருப்பான். அமைதியா இருக்கிறவன் வந்து ஒரு கரப்பான் பூச்சியாவோ அல்லது மற்றதாவோ எப்படி அவனை எடுத்துக்க முடியும்? அவனுக்கான வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் அரசு தான் கொடுக்கணும். அதுக்கான திட்டங்களை அரசு தான் வகுக்கணும். இந்தியாவில், உலகத்திலேயே இந்தியாவில் தான் பெருமளவு இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு. அடுத்த ஜென்ரேஷன்ல இளைஞர்களாலேயே நிரம்பி இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு நாடுன்னு அது இந்தியா. அப்ப இந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்தணும், அதுக்கான திட்டங்கள் என்ன? இன்றையிலிருந்து தொடங்கினா கூட ஒரு 100 ஆண்டுகளுக்கு அந்த திட்டத்தில் வகுத்தா அந்த 100 ஆண்டுகள் இளைஞர்கள் வந்து ஒரு வலுவா இருக்கிற அளவுக்கு இங்க அடுத்த தலைமுறைகளை உருவாக்க முடியும். அப்படியாப்பட்ட திட்டங்களை இளைஞர்கள் எதிர்பார்த்துக்கிற நிலையில் அந்த சொல் வந்து அவங்களை ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி அதன் பேர்ல ஒரு கட்சியை நிறுவனம் பண்ணி அதன் பேர்ல ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கு
இவர்களுடைய கோரிக்கை ஒரு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக உலக ஜனநாயக நாட்டுல இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு குரலுக்கு ஆட்சியாளர்கள் காது கொடுத்திருக்காங்க. அதுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்காங்க. இதுல நிஜம்தான். ஆனாலும் அப்படியே விளையாட்டு போக்கல ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா செஞ்சிட முடியாது. இந்த அபிஜித் இருக்கார் இல்லையா, அந்த கட்சியோட நிறுவனர், அவரை சும்மா சாதாரணமா நினைச்சிட முடியாது. அவர் பூனேல வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பூனேல இதழியல் படிப்புல இளங்கலை பட்டம், அதாவது ஜேர்னலிசம் சொல்லுவாங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் சம்பந்தம், ஊடகவியலாளர், அந்த இதுல ஒரு இளங்கலை பட்டம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா பாஸ்டன் பல்கலைக்கழகம் போறாரு. அங்க போய் மனித தொடர்பு அந்த துறையில முதுகலை பட்டம், மனிதர்கள் எப்படி ஒன்றிணைந்து இருக்கணும், எப்படி வந்து ஒருவருக்கு ஒரு ஒன்று துணையா இருக்கணும், எப்படி ஒரு ஆதரவா இருக்கணும், அவங்களுடைய தொடர்பு நிலை என்ன, அவங்களுக்கான ஒரு 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 மூலையிலிருந்து இன்னொரு மூலையில் இருக்கிற மக்களுக்கான ஒற்றுமை என்ன, அப்படி இந்த முறைகளை பத்தி முதுநிலை பட்டம் பெற்றிருக்கிறார். இந்த படிப்பு படிச்சதோட மட்டும் இல்லாம அவர் ஒரு அரசியல் அமைப்பிலையும், ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 2020 2023 வரைக்கும் இந்த சமூக செயல்பாடு குறித்து அந்த ஊடக பிரிவுல ஒரு பொறுப்பை வச்சிருக்காரு. அதுல வேலை திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அதாவது ஈஸியா மக்கள்கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திட முடியும், ஒரு சாதாரணமா விளையாட்டு போக்கில் கொண்டு போய் சேர்த்திரும், அது ரொம்ப வீரியமா இருக்கணும். இதுல ஒரு நுட்பமான அறிவு அவருக்கு இருந்ததுனால அதை வந்து பரப்புற வேலையை அதுல இருந்து அந்த ஆம் ஆத்மா பார்ட்டியில செஞ்சிருக்காரு. இப்படி ஏற்கனவே ஒரு அமைப்புல இருந்து தீவிரமா இருந்து அதனுடைய செயல்பாடு இருந்தாதான் செயல்படுத்த முடியும். தொடங்கணுன்னே ஒன்றும் அதுல ஜெயிச்சிட முடியாது, அதுல நம்ம நினைச்சதை சாதிச்சிட முடியாது. எதை நினைக்கிறோமோ அதுக்கான அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வருது. இப்போ விளையாட்டு போக்கில் தொடங்கினது இல்லை, அந்த சொல் பாதிச்சுது, அந்த சொல்லிருந்து ஒரு இதை கொண்டு வந்தாங்க, அது வந்து ஒரு பெரும் போராட்டமா திரண்டு ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. அதே போல இது தொடங்கினது வந்து விளையாட்டு போக்கில் தொடங்கினாலும் அவரு இதை பத்தி எந்த தொடர்புமே இல்லாம இல்லை, ஏற்கனவே அவருக்கான இது சம்பந்தமான ஒரு அறிவு இருக்கு. ரெண்டும் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதை தாண்டி இந்த மாணவர்களும் இளைஞர்களும் எங்க இந்த அநீதிக்கான குரல் இருக்கோ, எங்க இந்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேவை இருக்கோ, அந்த இடத்துல ஜாதி பார்க்கறதில்ல, மதம் பார்க்கறதில்ல, மொழி பார்க்கறதில்ல, இனம் பார்க்கறதில்ல. உண்மையாவே இந்தியா ஒரு மிக சிறந்த நாடு, மிக சிறந்த ஒரு இளைஞர்களை, ஒரு அறிவுள்ள படைகளை கொண்டிருக்கிற ஒரு நாடுங்கிறத நிரூபிச்சிருக்கு. இந்த இளைஞர்கள் பாருங்க, 1891 பிறந்த டாக்டர் அம்பேத்கர், அவர் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையால பாதிக்கப்பட்டவர். ஒரு பெரும் சமூகம் இந்தியா முழுக்க ஒரு மக்களை வந்து ஒதுக்கி வச்சு, ஆடு மாடுகள் கூட ஒரு நீர் வந்து குடிக்க முடியும், நினைச்ச இடத்துல போய் உட்கார முடியும், போக முடியும், வர முடியும். ஆனா ஒரு மனிதர்கள் அப்படி போக முடியாது. அப்படிங்கிற ஒரு நில சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர் படிச்சு அந்த இதை உடைச்சி அவர் இந்திய நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுற அளவுக்கு ஒரு அறிவையும் ஒரு வலிமையும் பெற்றிருக்கிறார்னா அவரை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டாங்க. அம்பேத்கர் சொல்லுவார், டாக்டர் அம்பேத்கர், என்னை கடவுளாக்கிறாதீங்க, கற்பூரம் பொறுத்துற காசுக்கு ஒரு காகித பென்சில் வாங்கி கொடுங்க, அது 1,00,000 வார்த்தையை பழகி சொல்லி கொடுக்கும். அதே போல கற்பூரம் வளர்த்து வீண் பண்ணிடாதீங்க, என்னை வந்து கடவுளாக்கி அப்படியே போட்டோ மாட்டி வச்சிடாதீங்க, என்னை ஆயுதமாக்கிக்கோங்க, அது விடுதலையை பெற்றுத்தரும். நீங்க எந்த கோரிக்கையை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வெற்றி பெறக்கூடிய ஆயுதம் தான் இந்த அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதை சரியா இந்த இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதை எடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு எல்லாருமே அம்பேத்கரை வந்து மீண்டும் ஒரு முறை மறுவாசிப்பு, தொடர்ந்து மறுவாசிப்புக்கு உட்பட்ட ஒரு தலைவர். எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கான அறிவும், அவ்வளவுக்கு அவ்வளவான இந்த போராட்டத்துக்கான வீரியமும், நான் ஒற்றுமைக்கான ஒரு வலிமையும் பெறக்கூடிய ஒரு பெயர் தான் டாக்டர் அம்பேத்கர். அவரை இந்த மாணவர்களும் இளைஞர்களும் எடுத்திருக்காங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா, வளர்ந்த நாடா, அனைவருக்குமான நாடா மாறக்கூடிய ஒரு உதாரணமா இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் நினைப்போம், சுதந்திர போராட்டம் எப்படி எல்லா நாடுகளும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க, இந்தியாவும் அப்படி ஆட்சி செஞ்சாங்க, எப்படி சுதந்திரத்துக்காக சுதந்திரம் வேணும்னு ஒன்று திரண்டு போராடி எப்படி அவங்கள வீழ்த்தி இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்ப அன்றைய காலகட்டத்தில் தெரியும், வரலாறு படிக்கிறீங்களுக்கு தெரியும். அது நிகழ்காலத்துல நம்ம பார்க்க முடியுது பாருங்க. அப்ப இந்த மண்ணுல, இந்திய மண்ணுல அந்த சுதந்திர வேட்கை, அது நாட்டு விடுதலையா இருந்தாலும் சரி, கல்வி விடுதலையா இருந்தாலும் சரி, பொருளாதார விடுதலையா இருந்தாலும் சரி, சமூக விடுதலையா இருந்தாலும், விடுதலைக்காக போராடக்கூடிய அந்த ஜீன், அந்த ஒரு வலிமை,
அந்த எண்ணம் தொன்று தொட்டு வளர்ந்துட்டு வந்ததுக்கு தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கு. இந்த இளைஞர் படை, இந்த எண்ணம் உள்ள இந்த மண்ணுல இருந்து இதுவரைக்கும் பிறக்கலாம் பிறந்தவங்களும் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. இனிமேலும் பிறந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணம் தொடர்ந்து அந்த விடுதலைக்கான தாகமும் வேட்கையும் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா பார்க்குறோம். எந்த கவலையும் பட தேவையில்லை. இந்தியா மிகப்பெரிய ஒரு ஒரு எல்லாருக்குமான அனைவருக்குமான ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், ஒரு சமூக நீதி, ஒரு சமமான ஒரு சட்டம், அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறை, இப்படி ஒரு சகோதரத்துவம் உள்ள ஒரு நாடு, இப்படி அனைத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு இருக்கு. இது மதத்தை சொல்லியோ, ஜாதியை சொல்லியோ, இனத்தை சொல்லியோ, எதை சொல்லியும் இந்த மக்களை எதுவும் செஞ்சிட முடியாது. அப்படியே செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அது நீடிக்காது. தொடர்ந்து இந்த எண்ணம் இந்த மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது வீழ்ச்சி அடையும். அனைவருக்குமான நாடு, சகோதரத்துவமான நாடுங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த இந்தியா நிரூபிக்குங்கிறது தான் இந்த போராட்டத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை நான் தொடர்ந்து வெளியிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.